Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் லீவு, பக்ரீத் ஃபெஸ்டிவல்னால மார்க்கெட் லீவு. ஸோ எல்லாத்துக்குமே பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்எஸ்சி பார்த்தீங்கன்னா வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸுக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம், டெலகிராம் சேனல்ஸில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் டிப்ஸு, நெக்ஸ்ட் வந்து அவங்களே நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற இந்த மாதிரி பட்ட ப்ராசஸ் எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது, இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் இன்னொரு டெலகிராம் சேனலையும் வந்து அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் நேம் பார்த்தீங்கன்னா BSC/NSC/latest அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும், பாரத் ட்ரேடிங் யாத்ரா அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ட்ரேடிங் டிப்ஸும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து இன்வெஸ்டர்ஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் இந்த டெலகிராம் சேனலும் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா தயவுசெய்து வெளியே வந்துருங்க. இது என்எஸ்சி கொடுத்த வார்னிங் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IIFL ஃபினான்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா அந்த RBI வந்து இவங்களுக்கு அந்த ஆடிட்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசன் பார்க்கும்போது இவங்க கோல்டு லோன்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட் கம்ப்ளீட் ஆகி இப்போ ரிவைவில் இருக்குது. அதாவது அதை ரிவைவ் பண்ணிவிட்டு மேபி இவங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கோல்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. RBI வந்து எகைன் வந்து இந்த கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோதனைக்கு அப்புறம் இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து 431 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 6% டிக்ளைன் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 458 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 490 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் இயர் ஆன் இயர் பேஸில் டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் இன்கம் இந்த குவார்டரில் 2922 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2276 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இன்கம் இவங்களுக்கு வந்தது, அதாவது வேரியஸ் லோன்ஸ் மூலமாட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2720 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2058 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ, அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் பார்க்கும்போது 2.3% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1.8% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் என்பிஏ வந்து 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1.1% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டேஜ் அசட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா CRAR வந்து 19.7% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அந்த மினிமம் ரெகுலாரிட்டி ரிக்யூர்மெண்ட்டுக்கு இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ரெகுலாரிட்டி ரிக்யூர்மெண்ட் வந்து 15% தான் இருக்கணும், பட் இது வந்து 19.7% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது IIFL ஃபினான்ஸை பொறுத்தவரைக்குள்ள Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அந்த RBI ஆடிட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு, பட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் தான் இவங்க ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஷேரில் 466 ரூபா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் இப்போதைக்கு பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு நான் இன்னும் இந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அந்த IIFL ஃபினான்ஸில். ஸோ இது வந்து IIFL ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ், இவங்க ஜூலை 12 குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டிவிடெண்ட் டிசிஷன் அவங்க சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HCL டெக்னாலஜிஸ் வச்சு பார்க்கும்போது 1431 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த 1 இயர் ஆட்டே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த அமெரிக்காவில் ரிசெஷன் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. குறிப்பாட்டு இந்த விப்ரோ ஸ்டாக்ஸ்லாம் மூவ்மெண்ட்ஸே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது விப்ரோ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. விப்ரோ இப்போதைக்கு வாங்கலாம், என்ன கேட்டால் லாங் டேர்முக்கு வந்து எந்த வித பயமே இல்லாமல் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 6 to 7 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா விப்ரோ தாராளமாக வாங்கலாம். பட் நீங்கள் ஒரு வாங்கிட்டு ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் விப்ரோ வந்து ஒரு 420 430 வரட்டு, லாஸ்ட் கிராஷில் வந்து 439க்கு வரட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $550 மில்லியன் ஆர்டர் கிடச்சிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 50, அது ஆர்டர் வேல்யூ கரெக்டாக அவங்க சொல்லலை, பட் வந்து இந்த இப்போ நேற்று ஒரு ஆர்டர் கிடச்சிருந்து. அது மூலமாட்டும் அவங்களுக்கு இயர்லி ரெவன்யூ வந்து $50 மில்லியன் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 420 அந்த ரேஞ்சுக்கு வரச்சு, 420 430 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இது விப்ரோ HCL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் IPO வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த IPO பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் நம்மளோட இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகி 28 இயர்ஸ் ஆகுது.
இவங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் கார்னா அந்த கிரெட்டா தான். அதுதான் அதிக அளவில் ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, எஸ்யூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து இந்த சாண்ட்ரோ இதில் தான் நல்ல சேல்ஸ். ப்ளஸ் வந்து இந்த கிரெட்டா மாடலில் அவங்க வந்து நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அடுத்த வருஷம் இது லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் ஸ்டேஷனும் அவங்க வந்து விரிவாக்கம் பண்ண இருக்கிறாங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஐபிஓவோட வேல்யூஷன் பார்க்கும்போது $3 பில்லியன் வரைக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி இந்திய மதிப்பில் 25,000 கோடி வரைக்கும் வரும். ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆஃபர் வந்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கார் மேக்கர். மாருதி சுசுகி வந்து பப்ளிக் ஆஃபர் வந்தாங்க. ஸோ அவங்க தான் மார்க்கெட் லீடராகவும் இருக்கிறாங்க. அவங்க தான் லார்ஜஸ்ட் கார் மேக்கராக இருக்கிறாங்க இந்தியாவில். அவங்களுக்கு அடுத்தபடியாட்டு இவங்க ஹியூண்டாய் இருக்கிறாங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்கர். இது ஒரு சவுத் கொரியன் பேஸ்ட் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனி மூலம் மட்டும் தான் ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க. நெல்லி 17.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து 14.2 crore ஈக்விட்டி ஷேர் வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஐபிஓவில் டோட்டலாட்டி 81.22 crore ஷேர் வந்து சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நியூ ஷேர் வந்து இவங்க இது இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட சவுத் கொரியன் பேரண்ட் கம்பெனி தான் ஸ்டேக் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ இவங்க வரது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் இவங்களுக்கு எல்லாமே காம்படிஷன் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆஃபர் ஸ்ட்ரக்சர், இந்த ஐபிஓட ஆஃபர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது 15% ஆஃப் த ஷேர் வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அந்த QIBன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது 35% ஆஃப் த ரிசர்வேஷன் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கும், 15% ஆஃப் த ரிசர்வேஷன் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஆஃபர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 23 மட்டுமே 60,000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் இயர் 23 4,653 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு நான் லிஸ்டட் கார் மேனுஃபேக்சர் கம்பெனி. இதுதான் ஹையஸ்ட் எவர் ரெவன்யூ, ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்காங்க. அதில் வந்து 8,20,000 யூனிட்ஸ் பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து டாலிகான் பிளான்ட்டை வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணாங்க. அது வந்து 2025 எஃபெக்டிவ்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 1 மில்லியன் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்களோட எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 14,120 கோடியாக இருக்குது. 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டோட ரெவன்யூ 83% லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், இந்த லோக்கல் மார்க்கெட்லேருந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 33,274 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23 பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து சேல் ஆஃப் வெஹிக்கிள் அண்ட் பார்ட் ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 23.4% இருக்குது. அவங்களோட டோட்டல் எக்ஸ்போர்ட், அதாவது அவங்களோட டோட்டல் வெஹிக்கிள் சேல்லே எக்ஸ்போர்ட் வந்து 21% அக்கௌண்ட் ஆகுது இந்த ஃபிசிக்கல் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த டாலிகான் பிளான்ட் ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணது 2025 வந்து எஃபெக்டிவ் வரும். அதில் வந்து 1 மில்லியன் யூனிட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 32,000 கோடி 2 ஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. மேபி தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிராவாக தான் இருக்கும். அவங்களோட பெஸ்ட் சேல் கார் தான் அந்த கிரெட்டா எஸ்யூவி. அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் அடுத்த வருஷத்தில் அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ டாலிகான் பிளான்ட்டில் மேனுஃபேக்சரிங் வர போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி வந்து இன்வெஸ்டும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான். இவங்க நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் $5 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை டபுள் பண்ணுறதுக்கு மாருதி சுசுகி 2031 அந்த வருஷத்தில் 4 மில்லியன் யூனிட்ஸ் பெர் ஆனம் ஆஃப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி. ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் பார்த்தீங்கன்னா 2030 5 EV வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க மாருதி சுசுகி. அவங்களோட எக்ஸ்போர்ட்டும் ட்ரிபிள் பண்ண இருக்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி. இது மாருதி சுசுகி ஹியூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த ஐபிஓ வரும்போது இதை வாங்கலாமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட். அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 40,000 கோடி குஜராத்தில் இருக்க அவங்களோட முந்த்ரா போர்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கெப்பாசிட்டியை டபுள் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 540 மில்லியன் டன்ஸ் ஆட்டு இனி அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது 40,000 கோடிக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டோட கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் வருஷத்துக்கு 225 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்கோ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே அவங்க ஹேண்டில் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவிலே பிக்கஸ்ட் கமர்ஷியல் போர்ட்டாக இருக்கிற இந்த முந்திரா போர்ட்டு. ஸோ 179.6 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்கோ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 அது 200 மில்லியன் டன்ஸ் மார்க் அந்த கார்கோ ஹேண்ட்லிங் வந்து அச்சீவ் பண்ணோம் அந்த போர்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் மூலமாட்டு 540 மில்லியன் டன்ஸ் ஆட்டு இந்த எக்ஸ்பென்ஷன் ஆகும் இந்த போர்ட்டு. ஸோ அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டோட
இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் குரூப் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 30,000 கோடி நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போகிறாங்க. கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து குஜராத் ஜாம்நகர்ல அமைக்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளீன் எனர்ஜி பிஸ்னஸ்ல அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க அந்த குரூப். ஸோ இவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்தது வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மைனிங், நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ், சோலார் பேனல்ஸ், விண்ட் டர்பைன் மேக்னெட்ஸ் இதிலெல்லாம் என்ட்ரி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஆர் ஃபியூச்சர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 1 gigawatt ஆஃப் ஹைட்ரஜன் கெப்பாசிட்டியை வந்து டெவலப் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன் மாலிகூல்ஸ் கெப்பாசிட்டி 1 million tons per annum நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த குஜராத் ஜாம்நகரில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 4.5 gigawatt ஆஃப் ரினோபிள் எனர்ஜி வந்து அவங்களோட எஸ்ஆர் ரினோபிள் மூலமாட்டு வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி வாட்டர் மாலிகூல்ஸ்ல இருந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்ஆர் குரூப் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னொரு இவி வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. எம்ஜி கிளவுட் இவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2024 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து காமெட் அப்படிங்கிற ஒரு இவி வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். இசட்எஸ் இவி அப்படிங்கிறத ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ கிளவுட் இவியும் வரிசையில் இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் இந்த இவியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ இவங்க என்ன இவி லான்ச் பண்ணாலும் இப்போதைக்கு இவி செக்மெண்ட்ல அதிக அளவில் ஃபோக்கஸில் இருக்கிறது டாடா மோட்டார்ஸோட இவி வெஹிக்கிள்ஸ் தான். நெக்ஸான், டியாகோ, டிகார் இது எல்லாமே தான் வெஹிக்கிள் வந்து வரிசையில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட அவென்யூ, அந்த டாடா மோட்டார்ஸ் அவென்யூ பிராண்டு உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த ஒரே பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணாமல் இந்த அவென்யூ அப்படிங்கிறது ஒரு பிராண்டை லான்ச் பண்ணி அதுலேருந்து மல்டிபிள் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து லான்ச் பண்ணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ஜி ஹெக்டாருக்கான அந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எஸ்யூவி அந்த செக்மெண்ட்ல 22,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த எம்ஜி ஹெக்டார் ப்ளஸுக்கு வந்து 30,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எம்ஜி மோட்டார்ஸில் வந்து இன்னொரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து அப்டேட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு யூஎஸ் எஃப்டிஏ வந்து அசில் ஜார்டன் மெடோசாமில் அண்டு குளோரோதாலிடோன் டேப்லெட்ஸுக்கு வந்து இவங்க யூஎஸ் எஃப்டிஏன்ட்டு வந்து ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்கு ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்போட சேர்மன் வந்து பூத்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து மீட் பண்ணியிருந்தாரு. ஷிரிங் தௌபே அவருக்கு நேமு, தோப்கே அப்படிங்கிற நேம் அவருக்கு நேமு. பூட்டான் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணியிருந்தாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. 570 மெகாவாட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் வந்து அங்கே அமைக்கிறதுக்காண்டி தான் அந்த சுக்கா அப்படிங்கிற இடத்துல இந்த 570 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் அமைக்கிறதுக்காண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் கௌதம் அதானி பார்த்தீங்கன்னா பூட்டானோட பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அங்குள்ள ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. இது அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. டாபர் இந்தியாவில் வந்து அப்டேட் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த டாபர் இந்தியா ஷேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ குறிப்பாட்டு இந்த மிஸ்லீடிங் ஆட்ஸ், இவங்களோட சில ப்ராடக்ட்ஸில் சில விமர்சனங்கள் அப்படி நிறைய பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. ப்ளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கூட்டி இவங்களோட ஃபவுண்டர்ஸை நல்லாவே ஸ்கோல் பண்ணாங்க, நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா ஷேர் இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி இருக்கு. ஸோ இவங்க உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பும் கேட்டாங்க இவங்களோட ஃபவுண்டர்ஸ். ஸோ மன்னிப்பு கேட்ட பிறகுமே அவங்க விடவே இல்லை, மறுபடியும் கூட்டு நிறைய வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க சுப்ரீம் கோர்ட் இவங்களோட ஃபவுண்டர்ஸுக்கு. டாபர் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து 609 ரூபா இருக்கு. பட் நான் அந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இல்லை. ஸோ எம்கே குளோபல் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸை 700 ரூபாய்ட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது டாபர் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ எம்கே குளோபல் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 700 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே பக்ரீத் ஃபெஸ்டிவல் நல்வாழ்த்துகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.